இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் ஆச்சி மசாலா. வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தாங்க இருக்கேன். செங்கல்பட்டில் நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய சிறப்பாக இந்த கோயில் கூட இருக்குங்க. சிங்கப்பெருமாள் கோயில், கேசவ பெருமாள் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்கள்லாம் சொல்லலாம். செங்கல்பட்டை பற்றி மேலே சொல்லணும்னா இங்கே நிறைய மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி ஊசமையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற அந்த செங்கல்பட்டு உணவு என்ன? ஸோ செங்கல்பட்டில் ரொம்ப ஃபேமஸான சமையல் கலையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறது கீதா மேடம் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நீங்கள் நிறைய உங்களுடைய ரெசிபிலாம் தனியாக வச்சுருக்கீங்களாமே, நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ வந்து நான் அவங்க சொல்ல போகிற அந்த செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் கேட்டாலே உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேடம் என்ன செய்ய போகிறீங்க? பாவக்காய் பிட்ல. பாவக்காய் பிட்லை கண்டிப்பாக நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பாவக்காய் பிட்லை அது உங்களோட தனி ரெசிபி. அதுக்கு வந்து எப்படி செய்ய போகிறாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மேடம் சொல்லுங்கள், அதுக்கு என்னென்ன செய்ய தேவையான பொருட்கள்? பாவக்காய். ஓகே. கொஞ்சம் பாவக்காய். 2 கத்திரிக்காய். ஓகே. அது வறுத்துக்கிறதுக்கு ஒரு 4-5 காய் வச்சுக்கலாம். ஓகே. பீன்ஸு, கேரட்டு. ஓகே. 5 காய் மூக்கடலை போடலாம். ஓஹோ. லேசாக வறுத்துட்டு வெந்நீரில் போட்டு ஊற வச்சிடணும். ஓஹோ. வறுத்துட்டு அப்புறம் தனியா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மிளகாய், 2 மிளகு போட்டு எண்ணெய் போட்டு வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு ஓகே. அது கூட தேங்காயும் போட்டு லேசாக வறுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி புளியை கரைச்சி கொதிக்க விட்டு அதில் இந்த காயெல்லாம் போட்டு பாவக்காய் தனியாக வதக்கி வச்சு அதுவும் கூட ஆட் பண்ணி தோரம்பருப்பு வேக வச்சு தோரம்பருப்பு அதுவும் கூட கலந்து கடைசியாக இறக்கிச்சு கொஞ்சோண்டு வெந்தய பொடி போட்டு மேலே கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடுவோம். ஓகே. ஸோ அவங்க சொல்கிற ஃப்ளோலேயே தெரியுது அவங்க எவ்வளோ மீனும் நிறைய வச்சுருப்பாங்க. அதுவும் கரெக்டான பொசிஷன் கரெக்டான ஆர்டரில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாவக்காய் பிட்டில், இந்த பிட்டில் என்னென்ன விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 5 காய்கறிகள் போட்டு பண்ணுறீங்க இல்லையா? அந்த 5 காய்கறி எது வேணா இருக்கலாம், ஆனால் பாவக்காய் மஸ்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. ஸோ பாவக்காய் மஸ்ட்டு. அந்த 5 காய்கறி உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் போட்டுக்கலாம். அந்த பாவக்காய் வந்து இந்த காய்கறியோடு சேர்க்காம தனியாக ஏதோ வச்சுருக்கீங்க. தனியாக வதக்கணும். ஓகே. கசப்பு தன்மை இருக்கிறதுனாலயா? இருக்கும். வேகாது. அது வதக்கினாதான் அது புளி காரமெல்லாம் சேரும் அதுவும் கூட. ஓகே. மோஸ்ட்லி இது கல்யாணம், விசேஷம், பண்டிகை நாள்லாம் எங்களை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்வாங்க இதை. ஓகே. பாவக்காய் பிட்லன்னா விசேஷத்துக்கு தான் செய்வாங்க. ஓகே. ஸோ பாவக்காய் பிட்டில் ரொம்ப விசேஷமான விருந்து கொடுக்குறமான ஒரு விருந்து, கல்யாண விருந்து, ஓகே, டின்னருக்கு எதுக்காக இருந்தாலும் பாவக்காய் பிட்டில் கண்டிப்பாக உண்டு. ஓகே. கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. பெரியவங்களுக்கு என்ன பாவக்காய்லாம் வச்சுருக்கீங்கன்றது. சரி மேடம், நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் உங்களுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி காமிங்க. ஸோ இப்போ ரெடி பண்ண போகிறோம். முதல்ல எண்ணெய் வானிலை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு. ஓகே. ஸோ இந்த எண்ணெய் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நல்லெண்ணெய் விரும்புகிறவங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம், இல்லை சமையல் ஆயில். ஓகே. 2 மிளகாய். ஓகே. கொஞ்சம் தனியா. ஓகே. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. ஓகே. கொஞ்சம் மிளகு. ஓகே. எல்லாமே ஆயில் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாமா? காஞ்சி கடாயை காட்டோன்னே எண்ணெய் போட்டு. ஓகே. அது வறுத்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டு. ஓகே. ஸோ என்னென்ன போட்டுருக்கேன் மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் சொல்லுங்கள் மேடம். மிளகு, தனியா, மிளகா, உளுத்தம்பருப்பு. மிளகு, தனியா, மிளகா, உளுத்தம்பருப்பு, இந்த 4 விஷயமும் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும். வந்து ஃபஸ்ட்டு பொன்னிறமாகுது. ஓகே. மிளகு, தனியா, மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு முக்கியம். ஓகே. ஓகே.
தேங்காய் துருவல். ஓகே, ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேடமோட தனி ரெசிபி அவங்க வந்து சூப்பராக செய்வாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது விருந்து யாராவது சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஓகே, ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ வானல் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் போட்டோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகு, காஞ்ச மிளகா, அப்புறமா வந்து தனியா, அதுக்கப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு முக்கியம் போட்டுட்டு தேங்காய் தூள் போட்டுக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக வதக்கிடு. சூப்பர். ஸோ இந்த மெனுவை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ கீதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீட்டில் ரெடி பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருந்தால் வேறு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் வானலில் ஆயில் போடுறாங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? ஓகே, கடுகு, ஓகே, கடுகு நீங்கள் சொன்ன மாதிரி புரிஞ்சு வருது. ஓகே, இந்த டைமில் போட்டு ஓகே அது கூட பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு பொன்னிறமாக அது ஆயிடணும். உளுத்தம் பருப்பு கடலை பருப்பும் வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஓகே பொரிஞ்ச உடனே ஓகே அது கூட பாவக்காய் வச்சிருக்கிறது போட்டு ஓ நம்ம பாவக்காய் அந்த வதக்கணும் நீங்க இல்லையா? ஓஹோ, ஸோ அது தாளிச்சு தான் வதக்கணும். ஆமா ஆமா. ஓஹோ, சரி சரி சரி. மூக்கடலை வச்சிருக்கிறது போட்டு தக்காளி 2 போட்டு ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த அவசர சமையல்வாங்க அது மேடம் நம்ம கீதா மேடம் கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. வீட்டில் டக்கு டக்கு டக்குன்னு சமையல் செய்வாங்க போல இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அவங்க ஃபாஸ்ட்டாக போட்டதுனால உங்களுக்கு வந்து டக்குன்னு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வானலில் ஆயில் போட்டோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டாங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பாவக்காவை நம்ம அதில் போட்டோம். பாவக்காய், தக்காளி, மூக்கடலை. ஓகே, பாவக்காய், தக்காளி, மூக்கடலை இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம முக்கியமான விஷயம் பாவக்காயை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம அந்த பாவக்காய் வதங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன விஷயங்களை வறுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, காஞ்ச மிளகா, தனியா, அப்புறம் உளுத்தம்பருப்பு முக்கியமான விஷயம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க. அதுவும் ஆயிலில் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அது கூட தேங்காய் துருவலும் அதெல்லாம் வதக்கி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவக்காய், அப்புறம் வந்து மூக்கடலை, அப்புறம் தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு தாளித்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இதுவும் இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு, இந்த பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இதை நீங்கள் அரைக்க போகிறீங்களா? ஓகே, அப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டீங்க. இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து தனியா, அப்புறம் மிளகா, அப்புறமா வந்து மிளகு. ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சாச்சு. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் துருவல் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அந்த பக்கம் வந்து பாவக்காய் வந்து ஆயிலில் வதக்கிட்டு இருக்காங்க. மேடம் பாவக்காய் வந்து கசப்புக்காக அந்த வதக்குறோம். மூக்கடலுக்கு போகிறது காரணம் மேடம்? டேஸ்ட் கொடுக்கும். ஓஹோ, அது இருந்தால் தான் பாவக்காய் பிட்லன்னு, பாவக்காய் மூக்கடலை சேர்ந்தால் தான் பிட்லன்றதுக்கே அர்த்தம். ஓகே, 4 காயை விட வெறும் பாவக்காய் மூக்கடலை போட்டே பிட்ல பண்ணலாம். இது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்ததுனால 4 வித காயும் சேர்க்குறோம். கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ரீசெண்டான சினிமா ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கறது தான் நம்ம ஒரு சினிமா. ஒரு ரீபர்த் கொடுத்து மறுபடியும் இந்த களத்துல அவர் குதிச்சு ஓடுறாரு. அதுக்கு எல்லாரும் முதல்ல ஒரு பழத்தை கைதட்டி அவர் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு லீடர் செத்துட்டாங்கன்னா, இருந்துட்டாங்கன்னா, போயிட்டாங்கன்னா, திருப்பி வரமாட்டாங்கன்னுட்டு ஒரு எண்ணம் இருக்கும். பட் அவங்க வருவாங்க. அப்படி இந்த வாரம் உங்களுக்காக ஏகப்பட்ட சினிமா ஈவெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம ஒரு சினிமால பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம ஒரு சினிமா இன்று இரவு 7:30 மணிக்கு. செலவை குறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குன்னு கொஞ்சம் அவருக்கு எடுத்து புரியற மாதிரி சொல்லுங்க. நிறைய வழி இருக்கே.
எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலா கேண்டில் ஏத்திக்கலாம். ஆலு பரோட்டாக்கு பதிலா வெறும்னா உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். காஃபிக்கு பதிலா வெறும்னா தண்ணியை குடிச்சுக்கலாம். முதல்ல எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேளுங்களேன். ஏய் ஒன்னு என்னடா கேக்குறது? அப்பா எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றாரோ கட்டு, நீ மட்டும் எஸ்கேப் ஆகலாமா? என்ன அவனு தப்பா சொல்லலையே. மாலினி ஐயர் நாளை இரவு 7 மணிக்கு. இப்போ இங்க 5 காய்கறி மேடம் வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், ஒரு 2 கத்திரிக்காய் 2 காய். அது போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மேடம் இப்போ என்ன பண்ண அந்த பக்கம் வந்துக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கணும். ஓகே. கரைச்சி அது கொதிச்சோன்னா இந்த காய்கறிலாம் அது கூட புளி தண்ணியில வேகணும். ஓ புளி தண்ணியில் வேகணும். ஓஹோ. ஸோ புளிப்பு தன்மை நிறைய இருக்கும் போது இந்த டிஷ்ல. சரி மேடம், இந்த புளி தண்ணி வந்து இந்த பழைய புளியா புது புளியா அது எது வேணா ஆட் பண்ணலாமா? எது வேணாலும் பண்ணிக்கலாம். எது வேணா பண்ணிக்கலாம். ஓகே. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் மூட்டையும் போட்டு கொதிக்க வச்சு இதையும் போட்டு வேக வைக்கணும். ஓகே. புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா கொதிக்க வரும்போது நம்ம இந்த காய்கறியும் அதில் போட்டு வேக வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு புளி தண்ணியை ஊற்றுறோம். அப்புறமா அதில் வந்து அது கொதிச்சது இருக்கும். ஓகே. காயெல்லாம் எடுத்து ஓகே. நல்லா காயெல்லாம் அலம்பிட்டு அதில் கூட சேர்த்துடணும். ஓகே. ஸோ புளி தண்ணியில் காயெல்லாம் போடணும். அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு லைட்டாக ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த புளிப்பு தன்மை வந்து இந்த காய்கறிகளில் இறங்கணும் இல்லையா? ஓகே. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணினாங்க. ஸோ கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அது வந்து இந்த புளி தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு அதில் போட்டு கொதிக்க விடணும். இந்த பக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி தக்காளி, மூக்கடலை, பாவக்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த பக்கம் விஷயங்கள் வந்து இந்த பக்கம் வெந்து ஆயிலில் வந்து வதக்கியிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா ஆயிலில் வந்து வறுத்துட்டு அது வந்து மிக்சர் அடிச்சிருக்காங்க. உளுத்தம்பருப்பு, ஓல் தனியா, அப்புறம் மிளகு, அதுக்கப்புறமா வந்து இது விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு முக்கியமான விஷயங்கள் அதை போட்டு இது வறுத்து வச்சாச்சு. ஸோ சூப்பர். 3 செக்மெண்ட் வந்து நம்ம தனித்தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த விஷயம் இது வந்து செய்யும் போதே நல்ல ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷாக தான் தெரியுது. ஸோ உங்கள் வீட்டில் விருந்து ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக மேடம் கீதா மேடம் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் கேட்டரிங் வச்சிருக்காரு. ஓகே. ஸோ அந்த கல்யாண வெட்டிங் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. கல்யாணத்துக்கெல்லாம் சமைக்கிறவர். சூப்பர். இப்போ தான் தெரியுது அவர் வந்து மெனு வந்து இங்கேருந்து தான் சுட்டிட்டு போகிறார் போல இருக்கு. ஸோ நீங்கள் தான் நிறைய சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டு அனுப்புறீங்க போல இருக்கு. அவருக்கு என்ன நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்படியா? மேடம் வீட்டில் பிரச்சனையே இல்லை. இது இன்னைக்கு செஞ்சுருங்கன்னா அவர் செஞ்சுருவார் போல இருக்கு. ஓகே. ஸோ பாவக்காய் வீட்டில் வந்து அவரோட ரெசிபி தான் அதை மேடம் வந்து சுட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் சொல்லி தருவோம். புளி தண்ணியில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம். ஸோ ஆனால் இதில் வந்து காய்கறி இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? பீன்ஸ்லாம் வெந்துடும், உருளைக்கிழங்கு கேரட் கொஞ்சம் டைம் எடுக்கும், கத்திரிக்காயும் கொஞ்சம் வெந்துடும் நினைக்கிறேன். ஸோ அந்த புளிப்புத்தன்மை இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த புளிப்புத்தன்மை காய்கள் எப்படி இறங்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புளி தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புல அதில் ஆட் பண்ணி அதில் கொதிக்க விட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம பாவக்காய் சூப்பராக வதக்கியிருப்பாங்க. கண்டிப்பாக கசப்பு தன்மை கொஞ்சம் இறங்கிடும். ஸோ இந்த பக்கம் வந்து வறுத்துருக்கு. இப்போ எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ண போகிறாங்க, எது ஆட் பண்ண போகிறாங்கன்றதுலாம் நம்ம கீதா மேடம் சொல்லி தர போகிறாங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஓ 4வது செக்மெண்ட் ஒன்று உள்ளே வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து தோரம்பருப்பு வந்து நல்லா கொதிக்க விட்டு மிக்சியில் அடித்து வச்சிருக்கீங்க மாதிரி தெரியுது. வேக விட்டு அதுலேயே மசிச்சிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. குக்கரில் வச்சு வேக வச்சுட்டாக்கா ஓகே நல்லா குழஞ்சி போயிடும். நல்லா குழஞ்ச உடனே ஓகே அது கூட இந்த அரைச்சதை சேர்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த தோரம்பருப்பு கொஞ்சம் சூடாக. ஓகே. இந்த தோரம்பருப்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் சரி இந்த இதை பண்ணாலும் சரி நல்லா அந்த கூழ் மாதிரி ஆக்கிட்ட மாதிரி தோரம்பருப்பு நல்லா மேஷ் பண்ணுறீங்க. இப்போது அந்த தோரம்பருப்பு தண்ணியில் நம்ம ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே பக்கா. ஸோ ஓகே. இதில் வந்து செக்மெண்ட் நிறைய இருந்தாலும் டிஷ்ஷு வந்து சூப்பராக வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வீட்டில் செஞ்ச அந்த விருந்து அசத்தலாம். வெஜிடபிளில் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து முக்கியமாக சொல்ல பாவக்காய். ஸோ அந்த பாவக்காய் வச்சு நம்ம சூப்பரான அந்த பிட்டில் இந்த பாவக்காய் பிட்டில் டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து அடுத்தது தோரம்பருப்பு அந்த தண்ணி கூட நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ண அந்த மிக்சியில் அடித்த அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே ஓகே. அந்த காய் வேகிற டைம் தான் அப்படின்றாங்க.
இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். வேணா மேடம் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வறக்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன வறுத்தோம்? தனியா, ஓகே, கொஞ்சம் மிளகு, 4 மிளகா, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஓகே, நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு தேங்காய் போட்டோம், தேங்காய் துருவல் வச்சு அதையும் அதுவும் கூட வறுத்துடணும். தனியாக வச்சுட்டோம். தனியாக எடுத்து வச்சுட்டு புளி தண்ணி லேசாக கொதிக்க வச்சுட்டு நல்லா ஓகே, அதில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 4த்தையும் நல்லா வேக விடணும். அதுலேயே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு வந்து ஆட் பண்ணி, மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஓகே. பருப்பு தனியாக குக்கரில் வேக வச்சு தோரம் பருப்பு ஓகே, தனியாக குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுருக்காங்க. தனியாக கொதிக்க வச்சிருக்கு. ஓகே, அது நல்லா குழஞ்சி வந்தோடனே ஓகே, அது கூட இது வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் அரைச்சி ஓகே, அந்த பருப்பு கூட அதையும் கலந்து பாவக்காய்லாம் வதக்கி வச்சிருக்கு அதுவும் கூட எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி புளி தண்ணி கூட எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு வெந்தயப்பொடி வறுத்து வச்சுட்டு அதை போட்டு இறக்கிடும். ஓகே, வெல்லம் வந்து அந்த கசப்பு தன்மை வராமல் இருக்கிறது எல்லா இதை டேஸ்ட் கொடுக்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் எடுத்து காமிக்கும். ஓகே, வெல்லம். ஓகே, அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், வெல்லம். ஓகே, ஸோ இந்த பக்கம் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, புளிப்பு வாசனை போகணும், அப்போதான் நல்லா இருக்கும். ஓகே, அந்த பச்சை வாடை அப்படின்வாங்க, அந்த பச்சை வாடை போகணும். புளிப்பு வாசனை போனாதான் அது கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள் தோரம் பருப்பு கூட அந்த மசாலா மிக்ஸில் எடுத்த மசாலா. ஓகே, தோரம் பருப்பு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸில் எடுத்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இந்த பக்கம் மேடம் சொன்ன மாதிரி இந்த பச்சை வாடை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது புளி தண்ணியில். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எடுத்து அந்த புளி தண்ணி கூட கலக்க போகிறோம். ஓகே, அந்த தோரம் பருப்பும் அந்த மிக்ஸில் எடுத்த மசாலாவும். இது வந்து பாவக்காய் போட்டுக்கணும். ஓகே, புளி தண்ணி கூட அப்போதான் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இதில் சேரும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த காய்கறிலாம் வெந்துடுச்சு புளி தண்ணியில். இப்போ அது வந்து ஏற்கனவே ஆயிலில் வதக்கி வச்சுருந்த அந்த பாவக்காய் மசாலாவை அதில் போட போகிறோம். ஓகே, அதில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பாவக்காய், மூக்கடலை, தக்காளி, கருவேப்பிலை, அப்புறமா வந்து தாளிச்ச கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ அதுவும் இந்த புளி தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு அது போட்டிருக்கிறத அது நல்லா அந்த எல்லாமே குக் பண்ண விடுங்க. அந்த புளிப்பு தன்மை வந்து இதில் இறங்கும். ஸோ இந்த பக்கம் வந்து இந்த மசாலாலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது ஓகே, ஓகே. ஸோ எல்லாமே ஒரே டைமில் எல்லாம் ஒரே வானலில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பாவக்காய் பிட்லை ரெடி. சூப்பர், அந்த கலர் அப்படியே ப்ரௌன் கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். மேடம் இந்த நல்லா கலர்னதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டு, ஓஹோ, அதுக்கு மேலே கொஞ்சம் வெல்லமும் போட்டோம்னா ஓகே, போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். ஓகே, சூப்பர். பாவக்காய் பிட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அந்த கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெந்தயப்பொடி, அப்புறமா வந்து வெல்லம். வெல்லம் ஏன் போடுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த புளிப்பு, கசப்பு, உப்பு எல்லாமே எடுத்து காமிக்கும். ஸோ அந்த வெல்லத்தையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்க வேண்டியதான். மேடம் இந்த கொதி வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் எண்ணெய் மேலே போடுறது, நல்லெண்ணெய் மேலே போடுறது, அந்த விஷயங்கள்லாம் போடலாம். விருப்பப்பட்டவங்களுக்கு சில பேருக்கு வேண்டான்னுவாங்க, அப்படியே விட்டுடலாம். போட்டாலும் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் எண்ணெய் போடக்கூடாது. ஓகே, ஸோ முக்கியமாக தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணுறேங்க. மற்றபடி நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி இதை அப்படியே பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குன்றாங்க. அந்த பெரிய விருந்தான இந்த பாவக்காய் பிட்டில் மோஸ்ட்லி ரெடி. ஸோ மேடம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு புளிக்காரம்லாம் சரியா இருக்கா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணால் அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த டிஷ், இந்த ரெசிபியை வந்து பார்க்குறேன். இந்த பாவக்காய் பிட்டில் இதை வந்து நம்ம கீதா மேடம் வந்து சூப்பராக செஞ்சு அசத்துனாங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அவங்க நிறைய வாட்டி சொல்லி கொடுத்தாங்க எப்படி இப்படி செய்யணும்னு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு. ஸோ நல்லா கரம் நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஒரு காரமும் இருக்குது, புளிப்பு இருக்குது, கொஞ்சம் லைட்டாக அந்த பாவக்காயோட அந்த கசப்பு இருக்குது. ஸோ எல்லாமே மேடம் சொன்ன மாதிரி எடுத்து காமிக்குது. இது ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கத்தில் எல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இந்த பாவக்காய் பிட்லை. செங்கல்பட்டு பாகற்காய் பிட்லை செய்முறை: முதலில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி காய்ந்தவுடன் காய்ந்த மிளகாய், தனியா, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் மிளகு போட்டு நன்றாக வறுக்கவும். நன்றாக வறுத்த பின் தேங்காய் துருவலை அதில் போட்டு நன்றாக வதக்கி அரைத்து
தனியாக வைத்துக் கொள்ளவும். அடுத்தது வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்தவுடன் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், பாகற்காய், முக்கடலை, தக்காளி போட்டு எல்லாவற்றையும் நன்றாக வதக்கவும். புளி கரைசலில் சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விடவும். கொதித்த பின் வெட்டி வைத்திருந்த காய்கறிகளை போட்டு நன்றாக வேக விடவும். பிறகு அரைத்து வைத்திருந்த மசாலாவை வேக வைத்த துவரம்பருப்பில் போட்டு நன்றாக கிளறி கொதிக்க விடவும். அதன் பிறகு புளி கரைசலில் எண்ணெயில் வதக்கி வைத்திருந்த பாகற்காய் மசாலாவை போட்டு நன்றாக கிளறவும். கடைசியாக இரண்டையும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கவும். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இறைவன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது, எங்களுடைய வம்சம் இப்படி நீண்ட நெடிய வம்சத்தை உடையதாக உண்டு. ஆனால் இதற்கு பிறகு எங்களுக்கு பிறகு இந்த வம்சத்தை வளர்ப்பதற்கு குழந்தை இல்லை. ஆகவே தாங்கள் குழந்தை செல்வத்தை அருள வேண்டும் என்று காசி விஸ்வநாத பெருமானிடத்தில் தான் தங்களுடைய பிரார்த்தனையை வைக்கின்றார்கள். இம்மையுமாயிருக்கும் சிவபெருமானின் பெருமைகளை போற்றும் திருவாசகம். பெருமானுடைய திருக்காட்சியை கண்டுகொண்டே அந்த இன்பத்தில் ரசித்துக் கொண்டே மனிதானி இருந்து விடு, பூலோகத்தை கொஞ்சம் டச் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். நீ அப்படியே ஃபுல்லா இங்க அட்டாச் ஆகி கடவுளை விட்டுறாதே. நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். எல்லாத்துக்கும் அடிப்படையான தன்மை கூட தொடர்பு வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு மேலே வந்த தன்மை நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ரூபம் கொடுத்தோம், நாம் அதுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்தோம். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். விளக்கேற்றும் நேரம் இணைந்து வழங்கியவர் நியோ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங், வடபழனி மற்றும் டி நகர். உங்கள் வானவில் தொலைக்காட்சியின் ஞாயிறு தோறும் வானவில் வண்ணங்கள், வண்ணமயமான நிகழ்ச்சிகளின் அணிவகுப்பு. இரவு 9 மணிக்கு மேட் இன் ஹாலிவுட். இரவு 10 மணிக்கு சினி மேக்ஸ். வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்திடும் உங்கள் வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் ஆச்சி மசாலா. ஸோ நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற நம்ம கீதா மேடம் சூப்பரான அந்த பாவக்காய் பிட்டில் செஞ்சு அசத்துனாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இன்னும் சூப்பரான டிஷ் செய்ய போகிறாங்க, அவங்ககிட்டே கேட்கலாம். மேடம், அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அவல் உப்புமா. அவல் உப்புமா. இந்த அவல் உப்புமா நிறைய பேர் செய்வாங்க. பட் நீங்கள் இந்த அவல் உப்புமாவில் என்னென்ன சேர்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? வேர்க்கடலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செய்யும். ஓகே, ஸோ உருளைக்கிழங்கு அண்ட் வேர்க்கடலை இதில் சேர்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இந்த அவல் உப்புமாவில் இந்த உருளைக்கிழங்கும் இந்த வேர்க்கடலையும் போட்டால் அந்த டேஸ்ட் எப்படி வரும், அது எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மேடம், நாங்களாம் ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணுறோம். இந்த அவல் உப்புமா, அது உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை அதெல்லாம் செஞ்சு எப்படி அசத்த போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரெடி பண்ணலாம். ஸோ மேடம், ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு வானல்ல அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு. ஓகே, ஸோ சமையல் எண்ணெய் தான் இல்லையா? ஆமாம், டேஸ்ட்டாக நல்லது, உடம்புக்கும் நல்லது, அதுக்கும் நல்லது. இது அவளுக்கு வந்துட்டா கொஞ்சமாக போடலாம். ஓகே, போட்டுட்டு சும்மா 2 காஞ்ச மிளகாய் போட்டு. ஓஹோ, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா. ஆமாம். ஓகே, ஸோ இதில் பச்சை மிளகாவும் நம்ம போடுறோம் இல்லையா? அதனால் காஞ்ச மிளகா 2 போட்டால் போதும். 2 போட்டால் போதும். ஓகே, சும்மா கையிலே எண்ணெய் காஞ்சதும் அப்படியே போட்டு. ஓகே, ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கடுகு, ஓகே, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 சீரகம் போடணும். 2 சீரகம் போட்டால் அவளுக்கு மாக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ வானலில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, அப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது
உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், இந்த 3 ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொரிஞ்சு இதுவான உடனே சிகப்பான உடனே ஓகே பொன்னிறமா இருக்கணும். இருந்த உடனே வேர்க்கடலை போட்டு ஓகே அது கூடவே அரிஞ்சு வச்சு உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் மூணுமே ஓகே 3மே போட்டுடலாம். வேர்க்கடலை போட்டதுக்கு அப்புறமா நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு வேர்க்கடலையும் போட்டோம். வேர்க்கடலை போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக வந்ததுக்கு அப்புறம் இது மூணுத்தையும் போட்டுருவோம். பச்சை மிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்கு. ஓகே ஸோ ரொம்ப அற்புதமாக அந்த ஸ்மெல் இப்போயே நல்லா ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. அந்த தாளிக்கிற ஸ்மெல் தான் நமக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கணுமா. ஸோ அந்த வெங்காயம் இப்போ திருப்பி அது வதங்கணும் இல்லையா, எல்லாமே உருளைக்கிழங்கு வதங்கணும், வெங்காயம் நல்லா வதங்கணும், பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். ஸோ அந்த பச்சை மிளகாய் போட்டால் நம்ம நெடி இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வதங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர்றதுக்கு நல்லா வதக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் உருளைக்கிழங்கும் அந்த வேர்க்கடலையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இவங்க அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் போட்டால் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டால் டைஜஷன் ஆகும். ஓகே அதனால போட்டுட்டு சால்ட் போடணும். என்ன போடணும்? சால்ட்டு. ஓகே ஸோ பெருங்காயமும் கொஞ்சம் சால்ட்டும். ஓகே அவளுக்கு வந்து ஜாஸ்தி சால்ட் சேராது, அதனால கொஞ்சமாக போட்டாலே போதும். ஸோ செங்கல்பட்டில் வந்து நல்ல விதவிதமாக சமைக்கக்கூடிய ஒரு ஆள் எங்கே கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ கீதா மேடம் வந்து நல்லா அருமையாக சமைக்கிறாங்க. அவங்களோட கேட்ரிங், அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த கேட்ரிங் எடுத்து நடத்துகிறார். ராவ். ஆமாம், ராவ் கேட்ரிங், ஜவாகர் ராவ் கேட்ரிங் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ பாருங்கள், புது வந்து கல்யாணம் ஊற வச்சு அந்த அவலை வந்து அதை போடுறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த நல்லா கிளறி விட போகிறோம் இல்லையா. ஓகே ஸோ இதில் மஞ்சத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஓகே ஸோ நிறைய பேர் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க, அதுக்காக கேட்டேன். ஓகே ஸோ அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. முக்கியமாக வந்து கல்யாணத்துக்கு போனால் நல்ல வயிறார சாப்பிட்டு அந்த மணமக்களை வந்து வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வயிறார சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு பண்ணுற வேலையை வந்து ஹஸ்பண்ட் ராவ் சார் வந்து செஞ்சிட்ருக்காரு கேட்ரிங் வச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்காக நிறைய ரெசிபி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது மேலே கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டோம்னா சர்க்கரை ஓகே விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். ஓகே ஸோ இதில் சர்க்கரை போடலாம் மேடம் சொன்னாங்க. ஸோ எல்லாம் லைட்டாக 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து மேடம் ஃபுல்லாக கிளறி விட போகிறாங்க. இது முக்கியமான விஷயம், 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகே ஸோ சூப்பரான அந்த அவல் உப்மா ரெடி. இதில் வந்து முக்கியமாக 2 புதுசான ஒரு இன்க்ரீடியன்ஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை இல்லை, முந்திரி இருக்குனாக்கா முந்திரி போடலாம். ஓகே இல்லைன்றவங்க வேர்க்கடலை. ஓகே ஸோ இந்த செங்கல்பட்டில் வந்து கீதா மேடம் வந்து சூப்பரான 2 ரெசிபி, அருமையான ரெசிபி, அந்த பாவக்காய் பிட்லையும் இந்த அவல் உப்புமாவும் செஞ்சு அசத்துனாங்க. இது வேர்க்கடலை அவல் உப்புமான்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த சூப்பரான அந்த அவல் வேர்க்கடலை உப்புமா சாப்பிட்டு பார்ப்போம். மேடம் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. அப்படியே அந்த கடலை பருப்பு, அந்த தோரம் பருப்பு, அந்த உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வறுத்து சாப்பிடும்போது நல்லா கடுக்கு முடுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சக்கரை, அந்த லைட்டாக காரம் எல்லாம் அற்புதமாக இருக்குது. செங்கல்பட்டு அவல் உப்மா செய்முறை: வாணலியில் எண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சீரகம் எல்லாவற்றையும் போட்டு நன்றாக வதக்கவும். வதக்கிய பின் வேர்க்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு போட்டு நன்றாக வதக்கவும். பிறகு அதில் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து அதில் ஊற வைத்திருந்த அவலை போட்டு நன்றாக கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கவும். ஸோ இன்றைக்கி இந்த செங்கல்பட்டில் நம்ம கீதா மேடம் வந்து 2 சூப்பரான டிஷ் செஞ்சு அசத்துனாங்க. அதாவது அந்த பாவக்காய் பிட்டில் சூப்பரான விருந்தான சாப்பாடு அது. அண்டு அந்த இது சூப்பரான டிஃபன் ஐட்டம், அந்த அவல் வேர்க்கடலை உப்புமா சூப்பராக செஞ்சு அசத்திங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி.
வழங்கியது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் ஆச்சி மசாலா.